வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பேங்க் நிஃப்டிலையும் மூமெண்ட்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, சப்போர்ட் எடுத்ததா, ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததா, என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஸ்டார்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். ஓகேவா? ஸோ 21லேருந்து பார்த்தீங்கன்னாவே அப்படியே கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருக்குது. ஒரு சைட் வேஸில் தான் இருக்குது சொல்லப்போனால். நம்மளோட லெவல்ஸ்குள்ளார எவ்வளோ அழகாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் தான், கேப் டவுன் ஓப்பனிங் ஓப்பன் ஆச்சு. அண்ட் 51,243 ஓப்பன் பண்ணால் தான் ஃபுல் நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அங்கே அழகாக ஒரு பிரேக் டவுன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அங்கேயே சப்போர்ட் எடுத்து நம்மளுடைய சைட்வேஸ் நம்ம ஒரு சேனல் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, நமக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த சேனலோட லைனில் வந்து அப்பர் சேனலில் ஒரு சேனல் இது. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னமும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த சேனலோட லைன்லேயே வந்து இன்றைக்கி க்ளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். பாருங்கள், மறுபடியும் அங்கேயே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி இருந்துட்டு டாப் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு மேலே போனால் நீங்கள் புல்லிஷ் சைடில் இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் இதை பிரேக் பண்ணல. இதுதான் எஸ்எல், இந்த கேண்டில் தான் எஸ்எல் நமக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா கூட, என்ட்ரி கொடுத்துருந்தா கூட, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் கேண்டில் என்ட்ரி கொடுத்துருந்தா கூட, இங்கே பாருங்கள் அழகாக நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம். ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த இதுக்கு, செகண்ட் டார்கெட் இந்த லைனுக்கும் நமக்கு வந்து சூப்பர்பான என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்மளுடைய ட்ரெண்ட் லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸில் இருந்தாலும் சப்போர்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் லைக் ப்ரீவியஸ் டே ப்ரீவியஸ் வீக்கோட க்ளோசிங்கில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோடைய மூமெண்ட்டாக இருந்திருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கலாம்னா, நாளைக்கு வந்து கொஞ்சம் இந்த மூமெண்ட் கூட எதனால் வந்ததுன்னா, லைக் ஒரு 11 o'clock மேலே வந்துச்சு. ஆக்சுவலாக 11 o'clock கிட்ட வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து சைட்வேஸ் போச்சு. ஆன்டிசிபேட்டிங் என்னென்னா, யூகே மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ்னஸ் காமிச்சுது இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நல்ல மொமெண்டம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த மொமெண்டம் கூட வந்துச்சு. இல்லாட்டினா அதர்வைஸ் லைக் வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து கீழே தான் விழுந்திருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. இன்னும் புல்லிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகலை. 51,862க்கு மேலே போகாமல் நீங்கள் யாரும் புல்லிஷ் சைடு இருக்கிறது வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு ட்ரெண்டை பாருங்கள். 51,862க்கு மேலே போச்சுன்னா பை சைடில் வந்து ஃபஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகிடும், செகண்ட் கேண்டில் வெயிட் பண்ணிவிட்டு தேர்ட் கேண்டில் ட்ரேட் எடுங்க புல்லிஷ் சைடுக்கு. அதர்வைஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபேக்காக கூட இருக்கலாம் பிரேக் அவுட். ஓகேவா? மறுபடியும் வந்து 51 சப்போஸ் இன்கேஸ் மறுபடியும் இங்கே வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் இது டார்கெட்டுக்கு நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் இதை க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு வெயிட் பண்ணுச்சுன்னா 51,243க்கு மறுபடியும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் பாருங்கள். நம்மளுடைய சப்போர்ட் 23,499 வந்து சப்போர்ட் எடுத்து 23,554 இங்கே தான் லைக் ப்ரீவியஸ் டேயோடைய ஹையும் பிரேக் பண்ணாமல் சைட்வேஸ்லேயே வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இதுலேயே பெருசாக மொமெண்டம் கிடையாது. பட் இனிஷியலி கேப் டவுன் ஓப்பனிங் ஆனதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி. இங்கேயும் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அப்போ தான் புரியும். நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறேன் நான். ஒன் செகண்ட். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் லைனில் வந்து இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ டவுன் சைட் ட்ரெண்ட் லைனிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. டவுன் சைட் ட்ரெண்ட் லைன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் வரும். இப்போ 5 minutes கட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுச்சோ அதே தான் நிஃப்டியும் பண்ணியிருக்கு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் கொடுக்க ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்து இது ஃபுல்லாக நம்மளுடைய லைன் மேலேயே நம்ம வந்து நெட் எடுத்துருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் அதே தான். என்னென்னா 23,500 பாசிட்டிவ்னஸ் தான் காமிக்குது. ஓகே, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கிறது நல்லது. 23,593க்கு மேலே க்ளோசிங் ப்ளஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா 657 டார்கெட் பண்ணலாம். 657 டார்கெட்டை தாண்டுச்சுன்னா வந்து நெக்ஸ்ட்டு ஸ்கை இஸ் லிமிட். இல்லை 23,500 கீழே ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைக்கலாம். கீழே வந்து 23,193 லெவல்ஸ் ஓப்பனாக இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணுறது டவுன் சைடில் தான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு நிஃப்டி ஃபினான்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நிஃப்டி ஃபைனான்ஸ் வந்து நல்ல புல்லிஷ்னஸ் காமிச்சிது லைக் பேங்க் நிஃப்டி.
ஸோ அதனால் வந்து பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஹையில் க்ளோஸ் பண்ணாலுமே நேத்திய லோ, அதாவது இங்கே பாருங்கள், இந்த லோருக்கு பார்த்தீங்களா 22,942 கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா பேரி சைடில் இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஹை இப்போ இன்னைக்கு எங்கே நின்றுட்டுருக்கோம், ஓகேவா, 2354 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் பை சைடில் இருக்கலாம். இந்த ரேஞ்ச் வந்து நோ ட்ரேட் ஜோன், ஓகேவா. இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆச்சுன்னா தயவுசெய்து ட்ரேட் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதர்வைஸ் லைக் ஓகே தான், ஃபைனா. இதுதான் நமக்கான லெவல்ஸ் நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நிஃப்டி ஃபைனான்ஸ்லையும். அண்ட் மிட் கேப் நிஃப்டி என்ன பண்ணியிருக்குன்னா, மிட் கேப் நிஃப்டியை தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி 12,162 லெவல்ஸ் இருக்குது. அது கீழே வராமல் யாருமே வந்து பேரி சைடு இருக்க வேண்டாம். ஸோ காலைல பேரி சைடு ட்ரேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஸ்டாக்ஸில் நல்ல ரெக்கவரி வந்துச்சுனால தான் புள்ளி சைடு போயிருக்கு. இந்தியா விக்ஸ் 14ல் இருக்குது, கூல் டவுன் ஆயிருக்கு. நமக்கு 28லாம் பார்த்தோம், 30லாம் பார்த்தோம், அங்கேருந்து 14 பாதி வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து சைட்வேஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லர்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் ப்ரீமியம்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஓகேவா. ஸோ ஈவனான பாய்ஸ்ட் சான்சஸ் தான் இங்கே. இன்றைக்கி மெயினான ஃபாலே வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் தான். ரிலையன்ஸ் காலையில் வந்து விழுந்ததுனால தான் வந்து கொஞ்சம் நிஃப்டியும் விழுந்துச்சு. ரிலையன்ஸ் வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி தெரியுதா இங்கே. ஸோ இந்த ஸ்விங்கை உடச்சிதுன்னா 2898 உடச்சிதுன்னா அப்சைட்கான மூவுக்கான சான்சஸ் இருக்குது. அகெயின் இந்த லோ உடச்சிதுன்னா 2877 உடச்சிதுன்னா இங்கே டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ குயிக்காக வந்து நம்ம அதர் ஸ்டாக்ஸை பார்த்துலாமா. HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1665 புள்ளி சைடில் தான் இருக்குது. அண்ட் மாருதி பாருங்கள், மாருதி வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கொஞ்சம் 240லேருந்து 188 வரைக்கும் போயிருக்கு. ஒரு சடனாக வந்து செல்லிங் ப்ரெஷர் காமிச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. மாருதியில் வந்து நாளைக்கு எதுவும் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆக்சிஸ் பேங்க் நெகட்டிவ்ல வந்துருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் நெகட்டிவ் அண்ட் சைட்வேஸ், ரெக்கவரி கொடுக்கல. ஐசிஐசிஐ பேங்க் தான் கொஞ்சம் நல்ல புல் பேக் கொடுத்துருந்தது இன்றைக்கி. நிஃப்டியை சரி பேங்க் நிஃப்டியை காப்பாற்றுறது இன்றைக்கி ஐசிஐசிஐ பேங்க் தான். இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேப் டவுன் ஓப்பன் ஆகி கீழே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. கோடெக் பேங்க்கும் எஸ்பிஐனும் சைட்வேஸில் தான் இருந்துச்சு. நம்மளோட லைன்ஸில் சப்போர்ட் எடுத்துருக்கு. எஸ்பிஐன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த 835 லெவல்ஸை ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணதுனால மறுபடியும் அங்கேயே போய் ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். புள்ளி சைட் லெவல்ஸை 948 கிட்ட கொடுத்துருப்போமா, சம்திங் கொடுத்துருப்போம். நம்ம லெவல்ஸ் 863 லெவல்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கு நம்ம டார்கெட் பண்ணலாம், ஓகேவா. நான் வந்து எஸ்பிஐயில் மட்டும் பேரி சைடில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இன்வெஸ்டர்ஸ் வந்து கேன் கீப் இன்வெஸ்டிங், ஓகே. ஸோ இதுதான் இந்தியன் மார்க்கெட்டோட வியூ. வாங்க யூஎஸ் மார்க்கெட் அண்ட் யூகே மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா. ஸோ டவ் ஜோன்ஸ் நல்ல ஒரு புல் பேக்குங்க, ஓகே. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன், லைக் கிஃப்ட் நிஃப்டி வந்து நம்ம மார்க்கெட் க்ளோஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைட் காமிச்சிருக்கு. ஸோ இதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு கேப் அப் ஓப்பனிங்கே இருந்தாலும் இமீடியட்டாக யாருமே வந்து புல்லிஷ் ட்ரேட்டில் என்டர் ஆக வேண்டாம், ஓகேவா. அங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, புரியுதலாக இருக்கும். ஸோ அதனால் இமீடியட்டாக யாரும் புல்லிஷ் சைடில் என்டர் ஆகாதீங்க. வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா பொறுமையாக என்ட்ரி கொடுங்க, ஓகேவா. கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட்டிங் திஸ். டவ் ஜோன்ஸில் வந்து ஒரு 300 பாயிண்ட் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்லோவாக விழுந்துட்டுருக்கு. அண்ட் பட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைடு தான் காமிச்சிட்ருக்கு, ஓகேவா. நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸும் சரி, இங்கே பாருங்கள் நாஸ்டாக் இண்டெக்ஸ் பாருங்கள், இதுவுமே வந்து நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ நம்ம யூஎஸ் ஆயில் பாருங்கள் நல்லதாக ஒரு நம்மளோட ஃபைனலி 8163 டார்கெட் போயிடுச்சு. 80லேருந்து 8163 போயிடுச்சு. 8163 போனாலுமே நம்ம இங்கே வந்து ரிஜெக்ஷன் தான் எடுக்கும். ஸோ அதனால் வந்து யாரும் பையிங் சைடில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பல முறை சொல்லிட்டோம். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸில் தாங்க இருக்குது. 2332 லெவல்ஸ் ரிஜெக்ஷன் ஒன்றார் கண்டில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்டெயின் ஆகி 2332 போச்சு. இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் நடந்த சம்பவம். இது ஹைலேருந்து ஃபால் ஆச்சு. எங்கேருந்து ஃபால் ஆச்சு நிறைய பேருக்கு தெரியும், எங்கேருந்து சொல்லிட்டு பெரிய ஃபால் லாஸ்ட் வீக் 2366லேருந்து மிகப்பெரிய கேண்டில் அடிச்சுட்டு கீழே வந்துச்சு. ஸோ இப்போ வந்து 32 ரிஜெக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் கீழே வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. லாஸ்ட் 1 ஹவராக வந்து அப் டவுன் அடிச்சிட்டு இருக்கு. 2332 கன்ஃபார்மாக ரிஜெக்ட் பண்ணும். ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா 2315 லெவல்ஸை டார்கெட் பண்ணுங்கள். 2315 மறுபடியும் பிரேக் பண்ணுச்சுன்னா
2284க்கு நீங்கள் மறுபடியும் டார்கெட் பண்ணலாம். ஓகேவா? 2332க்கு மேலே போகாமல் யாரும் பை சைடில் இருக்க வேண்டாம். ஸோ கோல்டுக்கான வியூ இது. சில்வருமே மார்ஜினலி சைட்வைஸ் லாஸ்ட் வீக் அப்புறம் பாருங்கள் நம்மளோட லெவல்ஸுக்கானுங்க எவ்வளோ ரெஸ்பெக்ட் பாருங்கள். இன்றைக்கும் நம்ம லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 29,718 750 கிட்ட போயிட்டு இப்போ கீழே இருக்குது. இது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுங்க. ஆக்சுவலாக சில்வருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? கண்டினியூஸாக இந்த இடத்துல பல முறை சப்போர்ட் எடுத்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் 29,387 கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணிச்சு. இல்லை 29,141 வந்துடும். 29,141 கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணால் அடுத்த ஸ்விங் வந்து எங்கே போகும்னா, நான் உங்களுக்கு 2 லெவல் மார்க் பண்ணித்தரேன், இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு லெவல் வந்து 28,904 அண்ட் செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 28,646. ஸோ இந்த லெவல்ஸை வந்து சீக்கிரம் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ சில்வர் மே ஃபால் எதாவது ஆன்டிசிபேட் பண்ணுறதுனால. ஓகேவா? அண்ட் லெட்ஸ் கம் டு பிடிசி யூஎஸ்டி. பிடிசி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துக்கிட்டே இருக்கான். ஓகேவா? நம்ம எல்லா டார்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அச்சீவ் பண்ணிவிட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது. நம்ம புள்ளி சைடில் யாருமே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம். சூப்பராக வந்து 63,759 61,787. ஓகே, கீழே இப்போ லெவல்ஸே இல்லையா? ஓகே, லெவல்ஸ் பார்க்கலாமா நம்ம பிடிசி யூஎஸ்டிக்கு என்ன லெவல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, பிடிசி யூஎஸ்டி வந்து எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே சப்போர்ட் எடுக்க வந்திருக்குங்க இப்போ மறுபடியும். ஓகேவா? நம்மளுடைய பிளாக் லைன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே 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 இப்போது இந்த லெவல்ஸை பிடிசி யூஎஸ்டி பிரேக் பண்ணால் என்ன ஆகுன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நின்றுட்டுருக்க லெவல்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஆல்மோஸ்ட் இந்த லெவல்ஸ் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவல்ஸ் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வரலாம் நம்ம. ஓகே, 59,201 ஒரு லெவல் இருக்குது. நடுவில் ஒரு லெவலில் மார்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் லெவல் இருங்க. ஓகே, இப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் இது. அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோ வரும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இங்கே வந்துடும். ஏன்னா பெரிய பெரிய லெவல்ஸ், எதுவுமே சின்ன லெவல்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து நோ ஸ்டாப் ஜோன். இது எப்போவுமே இங்கே பெருசாக ஸ்டாப்பே கிடையாது. இதுக்கு போச்சுன்னா டேரெக்டாக இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் லெவல்ஸ் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். 60,000 லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா பேரிஸ் சென்டிமெண்ட் பயங்கரமாக இருக்குங்க பிடிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் பிடிசியோட ஸ்டேட்டஸ். வேறு என்ன? அதுக்கப்புறம் இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம எல்லா இந்தியன் மார்க்கெட் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பராக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து கோல்டும் நம்ம சொல்லிட்டோம், பேரி சென்டிமெண்ட் தான் இருக்குது. சில்வர் மட்டும் தான் சப்போர்ட்டில் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். பிடிசி யூஎஸ்டி ஃபாலோ ஆகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. $3,000 ஃபாலோ ஆகிருக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி பிடிசி யூஎஸ்டி. ஸோ மிகப்பெரிய ஃபால் தான் அது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால் உங்களோட ட்ரேட் செட்டப்பை நாளைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் நாளைக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வியூவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, ரைட்.